திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார். பார்த்திபன், ஒரு பரபரப்பான அரசியல் சூழல்ல நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. இந்த கூட்டத்தொடரிலே பல்வேறு முக்கிய மசோதாக்கள்லாம் நிறைவேற்றக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு இல்லையா? குறிப்பாக அந்த மகளிர் இடஒதுக்கீடு ஆகட்டும், அப்புறம் தொகுதி மறுவரையறை, இது மாதிரியான முக்கிய மசோதாக்களை இந்த மழைக்கால கூட்டத்தொடரிலே நிறைவேற்றக்கு மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கு. போன முறை அதை நிறைவேற்ற முடியல, அது எப்படி நாம ஒன்று கொண்டு வர நினைச்சு அது முடியாம போகலாம் அப்படின்ட்டு மத்திய அரசு பயங்கரமா ஒரு கோவத்தில் இருப்பாங்க போல இருக்கு. இந்த கூட்டத்தொடரில் எப்படியாச்சும் அதை நிறைவேற்றிடும்னு சொல்லிட்டு பயங்கர காய் நகர்த்துகள் போயிட்டு இருக்கு டெல்லி அரசியல் களத்துல. ஸோ வர்ற நாட்கள் நமக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படின்றது மட்டும் உறுதி. நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் முதல் நாள் கூட்டத்தொடரிலே பெரும் அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. இது போதாதுன்னு ஜந்தர் மந்தர் போராட்டம் பத்தி விவாதிக்க வலியுறுத்திய நிலையில 2 அவைகளும் நாளை வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு மணி நேரம் முழு நாளும் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு தான் இனிமேல் அவை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. வழக்கமா நடைபெறக்கூடிய நிகழ்வு தான் இது. ஆமா, பார்த்துடலாம் அந்த காட்சிகளையும். प्लीज आपसे आग्रह है कि अपनी सीट पर बैठें, सदन चलाने में सहयोग करें. सदन नहीं चलाना चाहते, प्रश्नकाल नहीं चलाना चाहते, चर्चा नहीं करना चाहते, सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது தொடர்பான மசோதா கூட இதில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த எண்ணிக்கை 34 இருந்து ஒரு 38 அதிகரிக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த அவசர சட்டத்திற்கு மாற்றாதான் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் இந்த மசோதாவை இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. நம்ம விண்வெளி துறையில ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா அமைஞ்சது தனியார் நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற ஒரு நிறுவனம் விக்ரம் 1 அப்படின்ற ஒரு ராக்கெட்டை விண்ணில செலுத்தி வெற்றிகரமா அந்த சேட்டலைட்ஸையும் நிலைநிறுத்திட்டாங்க. ஸோ இதை பத்தி பிரதமர் பேசியிருக்காரு. தனியார் நிறுவனத்தோட இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தியதன் மூலமா விண்வெளி துறையில இந்தியா மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறதா ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு பிரதமர் மோடி. அது மட்டும் இல்லாம நம்முடைய இந்திய பொருளாதாரம் பத்தியும் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. மத்திய கிழக்கு போர்ச்சூழல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே நம்ம பொருளாதார வளர்ச்சி 7.7% என்ற அளவுல இருக்குதுன்னு பேசியிருக்காரு. திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார்.